எல்லோருக்கும் வணக்கம். நரி ஊழ விட்டுருச்சு, சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே இன்றைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. நிஃப்டியும் 35 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. சென்செக்ஸும் ஒரு 126 பாயிண்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, லெட் அஸ் என்ஜாய் திஸ் ரேலி. நம்ம ஏன் ஒரி பண்ணணும்? மார்க்கெட் கீழே என்னைக்கோ ஒரு நாள் போகத்தான் போகுது. ஆனால் இப்போ மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கிறத லெட் அஸ் என்ஜாய் அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு ஹாலிடே. இந்த சமயத்தில் எல்லாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, சில செக்டர்கள்லாம் தொடர்ந்து ஏறிட்டே இருக்குதே, அப்போ அந்த செக்டரில் எப்போ பயம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு செக்டர் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன். அதில் முக்கியமாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் HAL அப்படின்றத எடுத்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு ஆர்டர் புக் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கு. என்னைக்கு ஆர்டர் புக் அவங்களது இன்புட் அதிகமாக வரல, அல்லது கவர்மெண்ட்டுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பெருசாக இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து HALக்கு அடுத்த வரக்கூடிய பட்ஜெட்டில் பெருசாக பணம் ஒதுக்கலை, அது போன்ற ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது தான் இந்த மாதிரி ஒவ்வொரு தீம்லையும் மேல் நோக்கி ஏறின செக்டர்ஸ்னுடைய வேல்யூவேஷன்ஸ் பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது தான் அது இறங்கும். அது வரைக்கும் அவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்படி ஒரு செக்டரில் பிரச்சனை வருது அப்படின்னா என்னைக்கு நம்மளுக்கு தெரிய வரும்? ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஒரு வருஷத்தில் 184% ஏறி இருக்கான். இப்போ இருக்கக்கூடிய இந்த 5430 ரூபாயிலிருந்து ஒரு 20% இந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் இறங்கும் பொழுது தான் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படியுமே சில ஸ்டாக்ஸ் என்ன ஆகுன்னா 20% இறங்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போயிடுவான். ஸோ கடைசிக்கு ஒரு ஸ்டாக் எப்போ நம்மளுக்கு அது கும்பான்னா ஒரு 40% இறங்கும் பொழுது அல்லது ஒரு 80% இறங்கும் பொழுதா அது கண்டிப்பாக ஓஹோ இது கும்பா ஆயிடுச்சு அப்படின்றது தெரிய வரும். அதனால் என்றைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது உபயோகப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த HAL ஷேரே ஒரு மோசமான ஷேர்னா நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? 5430 ரூபாயிலிருந்து அவன் ஒரு 2000 ரூபா போனாதான் ஓஹோ இது மோசமான ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழே வாங்கினவங்க தொடர்ந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டே வந்துட்டு இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டில் சேஃப்டி அப்படின்றது கிடைக்கும். நண்பர்களே, முதல்ல இந்த இங்கிலாந்துக்காரங்க தான் ஆரம்பித்தாங்க. அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் வரும்பொழுது க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் மிக வேகமாக வளர்ந்து வந்தது. அப்போ சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு திடீர்னு இவ்வளோ இன்கம் வருது இல்லை, அப்போ நீ கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொடுன்னு முதல்ல இந்த இங்கிலாந்துக்காரங்க தான் இந்த க்ரூட் ஆயிலில் வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்னு திடீர்னு உங்களுக்கு லாபம் வருது இல்லை அப்படின்ற மாதிரி போட ஆரம்பித்தாங்க. அதை நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறுமுகமாக இருக்கிறதுனால வின்ஃபால் டேக்ஸ் பெர் மெட்ரிக் டன் 7000 ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் போட்டுருச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்த ரிலையன்ஸ், ஆயில் இண்டியா அப்படின்ற கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரிலையன்ஸ் இன்னைக்கு ஒரு 1% இறங்கிட்டான், ஆயில் இண்டியா ஒரு 2.25% இறங்கிட்டான். நல்லா மேல் நோக்கி ஏறி வந்த ONGC சமீபத்தில் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 17% சம்பாரிச்சு கொடுத்த ONGC அவனுடைய மூவ்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் தடப்பட்டுருச்சு இன்னைக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்ற நியூஸ் இன்னைக்கு வந்ததுனால தான். நண்பர்களே, IREDA ஷேர் நேற்று ரிசல்ட் வந்ததுக்கு 5% ஏற்றி வச்சு அழகு பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு 3% இறங்கியிருக்கு. மேபி இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். இந்த IREDA இதுக்கு முன்னாடியே ஒரு முறை உச்சத்துக்கு ஆல்மோஸ்ட் 40% கீழே இறங்கிட்டு தான் மறுபடியும் மேல் நோக்கி ஏறினான். அப்போ ஒருவேளை இந்த ஷேர்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க உச்சாணி கொம்புல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இறங்கி அவனுடைய பழைய பேட்டர்னை மீட் அவுட் பண்ணுறான்னு வச்சுங்களேன். அப்போ அதே மாதிரி 40% இறங்கணும் அப்படின்னு யாராவது கணக்கு போட்டாங்கன்னா, அப்போ ஹை ரேட்லேருந்து 40% இறங்கணும் அப்படின்றது 185 ரூபா ரேட்டில் வருது. ஸோ இன்னைக்கு இந்த IREDA அப்படின்ற ஷேர் 3% கீழே இறங்கி ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி காட்டுறான். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே இப்போவும் நடக்குது அப்படின்னா அவன் வர வேண்டிய இடம் 185 ரூபா. ஸோ இதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி கீழே வருதா இல்லை மறுபடியும் இங்கிருந்து மேல் நோக்கி போகிறதா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் வேகமாக பணத்தை போட்டோமா 10 நாளில் பணத்தை பார்த்தோமா அப்படின்ற மாதிரி IPOக்கள் நிறைய டெய்லி வந்துக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு வாரமும் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ என்னடான்னா IPOவில் ஒரே வறட்சியாக இருக்குது. கடைசியாக ஜூலை 5 முடிஞ்ச IPO, அதுக்கடுத்து சன்ஸ்டார் லிமிடெட் அப்படின்ற IPO வருது. அது ஜூலை 19 தான் வருது. ஸோ இன்னுமே 3 நாள் இருக்குது. ஸோ வேகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போதைக்கு ஒரு 3 பைபேக் அப்படின்றது ஓப்பனாக இருக்குது. KDDL பைபேக் ஒன்று, ஆரோபிண்டா ஃபார்மா இப்போ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. அது போக ஈக்லெக்ஸ் பைபேக்னு ஒரு 3 தான் ஓப்பனாக இருக்குது. வேறு எந்த விதமான விஷயம் இல்லை.
இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் இப்போ சமீபத்தில் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று கூட நம்ம வீடியோக்களில் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த கொசு பேட் கையில் இருக்கும்போது கொசு எதுவும் கிடைக்காது அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் வரும்பொழுது என் கையில் பணம் எதுவும் இல்லை, இருந்திருந்தா கூட ஒவ்வொன்றிலையும் ஒரு 5000 போட்டு பார்த்துருந்துருப்பேன். இப்போ கையில் காசு இல்லாமல் போச்சு. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் ஆகக்கூடிய நியூ ஃபண்ட் ஆஃபர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி ப்ருடென்ஷியல் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு தான். அடுத்து 18ஆம் தேதி 19ஆம் தேதியில் க்ளோஸ் ஆகக்கூடிய NFOல இந்த இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரொம்ப வித்தியாசமானது. நண்பர்களே, வேதாந்தா ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? ஒரு அருமையான நியூஸ். கிட்டத்தட்ட 6688 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ வேதாந்தா இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த நியூஸ் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நியூஸ் தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் ஒன்று கவனிச்சிங்களா? போன குவார்ட்டர்லியில் Q4ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான லாபம். ஒரு நல்ல விஷயம் வந்துச்சுன்னா 20% எல்லாம் அசால்ட்டாக ஷேர்கள் ஏறிச்சு. ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா 10% அல்லது 20% அசால்ட்டாக ஷேர்ஸ் இறந்துச்சு அந்த ரிசல்ட் ஓரியன்டாக. இப்போ நான் 2-3 வாரமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெருசாக ஜம்ப் அடிக்க மாட்டேங்கிறாங்க. 20% 30% அந்த மாதிரி ஜம்ப் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஹட்சன் அக்ரோலாம் நல்லா வால்டிலியான ஷேர் தான். அவனே வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் +7% காட்டுறாங்க. ஜியோ ஃபினான்ஸ் எல்லாம் நல்லபடிக்கு ரிசல்ட் இம்பேக்ட்னால ஒரு 10-20% மேலேயோ கீழேயோ போயிட்டு வரலாம். ஆனால் அவன் வெறும் 2% இம்பேக்டில் படுத்து கிடக்கிறான். இது மாதிரி இப்போ இந்த Q1ல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இம்பேக்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்ஸ் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோலாம் இன்னைக்கு நல்ல முக்கியமான ரிசல்ட்ஸ் தான். அதாவது ரிசல்ட் அவன் எப்படி கொடுக்குறானோ இல்லையோ பட் +or-5% மூவ்மெண்ட் காட்டக்கூடிய சக்தியுடைய ஷேர்களாக தான் நான் பார்க்குறேன். நெட்வொர்க் 18, டிவி 18 அது போன்ற ஸ்டாக்குகள் அதே மாதிரி தான். ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு எங்கேயாவது மேலே கீழே சுற்றக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்களாக தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு இந்த ஷேரினுடைய ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லாம் ஷேர்லாம் முதல்ல நிறைய நியூஸ் வரும், இப்போல்லாம் குறைவான நியூஸ் வருது. இன்னைக்கு வந்த நியூஸ் என்னன்னா அவங்க ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பியூரிட் அப்படின்ற நேமில் நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பியூரிட் பிஸ்னஸ் அந்த பிராண்டை வந்து 601 கோடிக்கு வித்துறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல நியூஸ் தான். பார்த்தீங்களா, ஏறிட்டான். நான் காலையில் என்னடா இந்த நியூஸுக்கு ஒன்றுமே ஏறாமல் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற, ஏன்னா பணம் உள்ளே வருது. எத்தனை கோடி? 600 கோடி பணம் உள்ளே வருது அப்படின்ற சமயத்தில் எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் மேல் நோக்கி ஏறணும். அதாவது கடன் வாங்கி வரலாம் அல்லது ஒரு பிஸ்னஸை விற்று வரலாம். ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் பொழுது மேபி ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் பார்த்துக்கிட்டே இருந்தேன், டப்புக்குன்னு இன்னைக்கு ஏறிட்டான். ஆஹா, என்ன ஒரு இன்பம் பார்த்தீங்களா நண்பர்களே. கோவிச்சுட்டு போன கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களெல்லாம் கூப்பிட்டு வந்த மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் எல்லாம் சமீபத்தில் செல்லர்ஸாகவே இருந்தாங்க நம்மளுடைய மார்க்கெட்டில். இப்போ கடைசி 2-3 நாட்களாக அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு பையிங் சைடு திரும்பிட்டாங்க பெருவாரியாக. அப்போ பையிங் சைடு திரும்பிட்டதுனால நம்மளுடைய மார்க்கெட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. இது இன்னும் எவ்வளவு நாளுக்குன்னு தெரியல. பட் பட்ஜெட் வரைக்கும் இவங்க அப்படியே மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து மேல் நோக்கி நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அவங்க மார்க்கெட்டை நிர்மலா கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பட்ஜெட் அன்னைக்கு பேசும்பொழுது மார்க்கெட்டை பெருசாக தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது தூக்கி நிறுத்திட்டா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஷேர் ஒரு 5.33% ஏறி இருக்கு. இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் இப்போ எவ்வளவு தூரம் ஏறி இருக்கான் பாருங்க. இன்னைக்கு இந்த ஷேர் 1985 ரூபா இருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது 1000 ரூபாய் இருந்த ஷேர் டபுள் ஆயிட்டான். ஸோ இயர் லோ அப்படின்ற ரேட்லேருந்து 2000 ரூபாய் இவன் டபுள் ஆனாலும் இவன் எங்கிருந்து உளுந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 4000 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் இறங்கின பங்குங்க. அதுவும் இல்லாமல் முதலீட்டாளரில் போய் பார்க்கும்போது டிஐஸ் எல்லாம் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க, எஃப்ஐஸும் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த பங்கு இப்போ சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இருக்கான். அதுவும் கடந்த ஒரு மாசமாக பார்க்கும்போது நீங்கள் ஜூன் மாதம் மே மாதத்துலேருந்தே பாருங்களேன், மே மாதத்தில் 1600 ரூபா இருந்தவன் இன்னைக்கு 2000 ரூபா வந்துட்டான். அதாவது நான் திருப்பூரில் இருக்கிறதுனால என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எப்பேற்பட்ட கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லீடிங் இன்னர்வேர் கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஓவனில் கார்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனி. அதாவது ஹொசைரி ப்ராடக்ட்ஸ் அப்படிம்பாங்க. தமிழில் பின்னலாடைன்னு ஒன்று இருக்குது. அந்த பின்னலாடையினுடைய தலைநகரம் தான் திருப்பூர். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள், அதாவது நான் நிறைய பேப்பரில் படிக்கிறேன், இந்த மாதிரி கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் வந்து கடந்த 2 மாதமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா விடிஎல்னு ஒரு ஷேர், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ், அந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்தாலும் கடந்த இந்த வருஷத்தினுடைய லோ 340 ரூபாயிலிருந்து 550 ரூபா வந்திருக்கான். அவனும் டபுள் ஆயிருக்கான். இவனையும் 5 இயர்ஸில் பார்த்தோம்னாக்கா
மேலே 543 ரூபா இருந்தவன் கீழே போயிட்டு மறுபடியும் இப்போ அதே 550 ரூபா வந்துட்டான். அதே மாதிரி இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வருமா அப்படின்றது தெரியல. இந்த வர்தமான் டெக்ஸ்டைலுக்கும் அவனுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை பெரிய அளவில் குறைக்கவே இல்லை கடந்த சில குவார்ட்டர்ஸா. எஃப்ஐஸுமே பெருசாக குறைக்கல. அது ஒன்று தான் இந்த வர்தமான் டெக்ஸ்டைலுக்கும் அந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பெரிய ஆளுகளுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க இன்னும் திரும்பி வரல. அவங்க என்னைக்கு திரும்பி வர்றாங்களோ அப்போ ரொம்பவுமே சந்தோஷமான விஷயமா நான் இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்க்குறேன். இந்த மோத்திலால் ஓஸ்வால் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். இன்னைக்கு கெய்னர் லிஸ்ட்டில் இந்த மோத்திலால் ஓஸ்வால் 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ அப்போ இவன் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போச்சுன்னா அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் ஷேர், அவனு இதே மாதிரி லோ ரேட்டில் தான் இருந்தால் 100 ரூபாய் வந்து தொற்றுவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாக்கா நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் யோசிச்சுட்டு இருந்தாங்க இது 100 ரூபாய் போய் தொற்றுமோன்னு. அப்பேற்பட்ட அந்த 100 ரூபாய் இன்னைக்கு இந்த தேதியில் ஆல்மோஸ்ட் தொட வந்துட்டா 99 ரூபா 70 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் ஒரு விஷயத்தை கணிக்கிறீங்க, சப்போர்ட்டிங் 65 ரூபாயில் இருக்குது, மேலே அவனுடைய பேட்டர்ன் 110 ரூபா இருக்குது, மேபி வருவானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு அதுவும் நடந்துருச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் தான். இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல்லாம் வந்து 68 ரூபா ரேஞ்சில் இருந்தது, இன்னைக்கு 101 ரூபாயில் இருக்குது. அப்போ அந்த வகையில் நிறைய பேர் என்ன யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு கிரெடிட் ஏசிசி அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. அந்த ஷேர் வந்து சமீபத்தில் இப்போ இயர் லோவில் தான் இருக்குது, 1289 ரூபாயில் இருக்குது. அப்போ இவன் ஏதாவது எதிர்காலத்தில் 1500 வருவானா, அல்லது இங்கிருந்து இன்னொரு 500 ரூபா தான் போகட்டும், 500 ரூபா போயிட்டு அங்கிருந்து 1300 வருவானா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு காலத்தில் ஜேஎம் ஃபினான்ஷியல் கீழே கிடந்தான் மேலே வந்துட்டான், இப்போ இவன் கீழே கிடக்கிறான் கிரெடிட் ஏசிசி. எதிர்காலத்தில் மேலே வருவானா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நண்பர்கள், இன்னைக்கு மீடியாக்களை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி, வருண் பிவரேஜஸ், மதர்சன் சுமியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மேல் நோக்கி ஏறியோ அல்லது கீழ் நோக்கி வந்தோ ஏதாவது ஒரு ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே சமயம் இந்த ஜேடபிள்யூஎல் அப்படின்ற ஷேர் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஜூபிட்டர் வேகன் அப்படின்ற ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு மன வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 6% இறங்கியிருக்கான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 200 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் 700 ரூபா வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு தான் கொஞ்சோண்டு அவன் ஒரு 5% இறங்கியிருக்கான். இனி இந்த ஸ்டாக்கெல்லாம் 30%, 40% இறங்கினதுக்கு அப்புறம் தான் இது இறங்கிட்டானா அப்படின்றது தெரிய வரும். அல்லது இவன் யூடர்ன் போட்டு மேலே போயிட்டானா தான் போயிட்டானான்னு தெரியும். ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டில் மேனேஜ்மெண்ட் தான். உச்சாணி கொம்பில் ஒருத்தர் தெரியாமல் வாங்கிட்டாங்கன்னா ஒன்றா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும், இல்லைன்னா 40%, 60% இறங்குச்சுன்னா அது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில், டிவிடன் கொடுக்கும் பட்சத்தில் அதை ஏவரேஜ் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்கே ஒழிஞ்சு, மற்றபடி நீங்கள் நினச்சோன்னே வாங்குறீங்க உடனே அது ஏறிச்சு அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர். நண்பர்களே, இன்னைக்கு சில ஃபேமஸான டாப் கெய்னர் ஷேர்ஸை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஷேருக்கு பின்னாடி ஒவ்வொரு வரலாறு இருக்குது. இந்த சென்னை பெட்ரோ அப்படின்ற ஷேர் எடுத்திங்கன்னா இன்றைக்கி 13% ஏறியிருக்கான். ஆனால் இந்த ஒரு வருஷ பீரியடில் பார்த்தீங்கன்னா கீழே 376 ரூபாயெல்லாம் போனவன் இன்றைக்கி 1216. இதனுடைய 5 இயர்ஸ் பீரியட் பார்க்குறீங்க அல்லது மேக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன்லாம் 2017 சரிவடைஞ்ச கம்பெனி தான். இது ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரி. எப்பெல்லாம் ஏறானோ தொடர்ந்து ஏறுறான், எப்பெல்லாம் இறங்குறானோ தொடர்ந்து இறங்குறான். அதுக்கப்புறம் யாராவது கரெக்டாக யோசிச்சு ஓகே இது மறுபடியும் மேல் நோக்கி ஏறுவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தா இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனில் அருமையான லாபம். அதே மாதிரி தான் இந்த NOCL அப்படின்ற கம்பெனி, இவனும் வந்து சமீபத்தில் இறங்கி தான் கிடந்தான். இப்போ மறுபடியும் ரெக்கவரி ஆகி மேலே வந்துட்டான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜிண்டால் வேர்ல்டு வைட் அப்படின்ற ஷேர் தற்சமயத்துக்கு இறங்கியிருக்கு. இவனுடைய ஹையெல்லாம் மேல் நோக்கி வர மாதிரி இருந்தால் அவன்லாம் 450 ரூபா பக்கத்தில் வரணும். இப்போதைக்கு டவுன் ரேட்டில் இருக்கான். இவனு என்னைக்காவது ஒரு நாள் 450 ரூபா வந்ததுக்கு அப்புறம் தான் 450 ரூபா வந்துட்டானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வரும். ஆக மொத்தம் ஒவ்வொரு ஷேருக்கு முன்னாடியும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. கீழே தான் இருக்கானுங்க. அது ஒரு நல்ல ஷேராக இருக்கும் பட்சத்தில் சில மாதங்கள் கழித்து அவனுக்கு பாட்டுக்கு மேலே ஏறி வந்துடுறானு. அப்போ இது போன்ற ஸ்டாக்குகள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்தது, நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.